நியூ அஸ்திரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி முதல் முறையாக மைக் வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து யார் அப்படின்னு சொன்னால் நம்ம அண்ணா அம்பத்தூர் தீனா அவர்களை தான் ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம இன்டர்வியூவாக ஸ்டார்ட் பண்ணோம் மைக் வாங்கினதில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து இது வரையும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற அண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு அவர்கிட்டே தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது டங்ஸ்டன் மூடினதுக்கு காரணம் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியும் சொல்லிக்கிறாங்க. அதை தொடர்ந்து தமிழக முதல்வர் வந்து நாங்கள் தீர்மானம் ஏற்றதுனால தான் இது பண்ணியிருக்காங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உங்கள் பார்வை எப்படின்னு சார்? அப்போ டங்ஸ்டனுக்கு வந்து இடம் கொடுத்தது யாருப்பா? டங்ஸ்டனுக்கு இடம் கொடுத்தது யாரு? டங்ஸ்டனுக்கு இடம் கொடுத்தது வந்து தமிழக அரசாங்கம் தான். அப்போ தமிழக அரசாங்கம் தான் இடமும் கொடுப்பான், அதாவது ஒரு பழமொழி, இடத்தையும் அவங்களே கொடுப்பாங்க, இடத்தையும் அவங்களே மறுபடியும் மூடுறதுக்கு அவங்களே காரணமா இருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க. இல்லை, டங்ஸ்டன் வந்து கொண்டு வந்ததெல்லாம் வந்து மத்திய அரசு தான், நாங்கள் அழுத்தம் கொடுத்ததுனால தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சட்டசபையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றினால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேறிச்சா அப்போ வந்து தடை பண்ணிடுவாங்கன்னா அப்போ எல்லாமே எது எதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறாங்க எல்லாமே வந்து நிறைவேற்றிட வேண்டியது, நிறைவேற்றா தடை பண்ணிடுவாங்களே? அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. அதாவது வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த திட்டத்தை வந்து ஒரு மாநில அரசுக்கு வந்து பரிந்துரை பண்ணி அனுப்புறாங்க. இந்த திட்டம் வந்து இருக்கு, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கான இடத்தையும் எல்லாமே கொடுக்கறது மாநில அரசாங்கம் தான். என்ன இவங்க பண்ண தவறு என்னன்னா, அன்னைக்கு வேணும்னும் போது இவங்க வந்து அந்த திட்டத்துக்கான இடத்தை கொடுத்துட்டாங்க. இவங்களுடைய தவறு என்னன்னா, அந்த பொது மக்கள்கிட்டையும் அங்க இருக்கிற மக்கள்கிட்டையும் இவங்க கன்சல்ட் பண்ணல. இவங்க தான் அவங்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணியிருக்கணும். அவங்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி இது வந்தா நல்லதா கெட்டதா ஆலோசனை பண்ணிருக்கணும். அதெல்லாம் பண்ணாம இவங்க தாந்தோம் ஜனமா நடந்துக்கிட்டு அன்னைக்கு வந்து ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே பண்ணிட்டு ஆனா பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் பாத்தீங்கன்னா மத்திய அரசு மேல சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நல்லது நடந்துச்சுன்னா வந்து அவங்க பேர் எடுத்துக்குவாங்க, எதுனா தவறா நடந்துச்சுன்னா உடனே மத்திய அரசு மேல அதை திருப்பி விட்டுடுவாங்க. இது வந்து காலங்காலமா வந்து திமுக செய்கிற ஒரு டிராமா. என்ன முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் செஞ்சிருந்த வேலையை அப்படியே அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்கிறாரு. இதுல வந்து ஒரு பெரிய விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அங்க இருக்கிற விவசாய சங்கத்துல இருந்த ஆட்களை மற்றும் பொதுமக்களுக்கு முக்கியமான ஆட்கள்லாம் கொண்டு போயிட்டு டெல்லியில அதுக்கான அமைச்சரை சந்திச்சு பேசியிருக்காங்க. பேசி அவங்களாம் முடிவு பண்ணி அது மூலயமா தான் வந்து இன்னைக்கு வந்து அந்த திட்டத்துக்கு வந்து வேண்டான்ற மாதிரி தடை போட்டிருக்காங்க. தவிர வந்து தமிழகத்தால வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தமிழக முதலமைச்சர் அதனால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா வந்து தமிழக முதலமைச்சர் அதை செய்யணும் பண்ணணும் அப்படின்னா எத்தனையோ திட்டங்கள் சட்டசபையில் நிறைவேற்றாங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் ஏன் கேன்சல் ஆகல? இதெல்லாம் வந்து பொதுமக்களை வந்து பொதுமக்களுக்கு தெரிகிற விஷயத்த தெரியாத மாதிரி நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு வழக்கமாக சொல்லணும்னா ஸ்டிக்கர், அவங்க எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டுறவங்க தானே, இதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. பெருசா எதுவும் கிடையாது. இதுக்கு முதல் காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரும் அங்க இருக்கிற பொதுமக்கள் மற்றும் விவசாய நண்பர்கள் தானே தவிர திமுகவிற்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. திமுக மக்களுக்கு விரோதமான செயல்களை தான் செஞ்சுட்டு வருது, தவிர தொடர்ந்து ஆதரவான செயலியோ நல்ல செயலியோ இது வரைக்கும் செஞ்சுதான் சரித்திரமே இல்லை. அதுவும் செய்யவும் மாட்டாங்க. அவர்களுக்கு வேணுன்ற மட்டும்தான் வந்து நல்லது செஞ்சுக்குவாங்க, தவிர பொதுமக்களுக்கு இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை, இதுவும் செய்யவும் மாட்டாங்க. ஆனால் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வந்து உதயநிதி அவங்களோட மகன் இன்பநிதி வந்து வந்திருந்தாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பெரிய இஷ்யூவாக போச்சு, மாவட்ட ஆட்சியரை எழுப்பிட்டாங்க அப்படின்னலாம். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணது யாரு? காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் திமுக கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் அப்போ வந்து தடை பண்ணாங்க. அதுக்காக அதிமுக கவர்மெண்ட் வரும்போது பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இருக்கும்போது தான் வந்து பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு மறுபடியும் வேணுன்ற மாதிரி போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செஞ்ச போராட்டக்காரர்களே பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேரத்தில் பின்னால் போய் உட்கார வச்சுட்டு என்ன மாவட்ட ஆட்சியரையும் பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர் வந்து உட்கார. இன்பநிதி ஸ்டாலின் யார்? அவரு இன்பநிதி ஸ்டாலின் யாரு? ஒரே ஒன்று, உதயநிதி ஸ்டாலின் பையன். இது தவிர வேற என்ன இருக்கு? எந்த ஒரு போஸ்டிங்ல இல்லை, வயசும் இல்லை. அமைச்சர் அவருக்கு சால்வெல்லாம் போட்டு வர வச்சிருந்தாரு.
நீங்க சால்வை போடுறத மட்டும் தானே பாத்தீங்க. அமைச்சர் வந்து இன்பநிதி இப்ப அவருடைய தொட மேல ஏதோ அழுக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு டஸ்ட தொடச்சு விடுறாரு. அந்த ஒண்ணுக்கு இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு கேவலமான அரசியல். பொதுமக்களை முட்டாளான்னு நினைச்சிருக்காங்க. பொதுமக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து கருணாநிதி, அதாவது அண்ணாதுரை, திரு அண்ணாதுரை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட திமுக கட்சி, அத கருணாநிதி அதை வந்து கைப்பற்றிருக்காரு. கைப்பற்றி என்ன பண்ணாரு, அவரு இருந்த வரைக்கும் அவர் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் ஸ்டாலின், திரு ஸ்டாலின், அதுக்கப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின், இப்ப எண்பது ஸ்டாலின். என்னையா உங்களுடைய கட்சி? கட்சிக்கு ஓட்டு போற, கட்சிக்கு வந்து பேனர் ஓட்டுறவனோ கட்சிக்காக பாடுபட்டவன் எவனோ வந்து இந்த கட்சியில மேல வர முடியாது. இந்த கட்சியில வந்து அந்த கருணாநிதி காலத்துல இருந்து இருக்கிற துரைமுருகன் இருக்கட்டும், மற்ற எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஆனா நேத்து வந்த உதயநிதி ஸ்டாலின் முக்கியத்துவம், அதுக்கப்புறம் வர எண்பது ஸ்டாலின் முக்கியத்துவம். அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க வாரிசு கட்சி வாரிசு கட்சின்னு. இது ஒரு வெக்கமான இல்லாம அந்த கட்சியில இருக்கிறவன் யாரு வந்தாலும் நாங்க வந்து எங்களுக்கு தோல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? இதெல்லாம் வந்து பெரிய அசிங்கம். அதாவது எந்த ஒரு தகுதியும் இல்லாம அப்பனுக்கு புள்ள, புள்ளைக்கு தாத்தாவுக்கு பேரன், பேரனுக்கு பேரன்ற மாதிரி ஒரு தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த அரசியல் போயிட்டு இருக்கு. இது வந்து தமிழகத்துக்கு ஒரு பெரிய கேடு. இந்த திமுக அரசாங்கத்தை வெளியே அனுப்பிட்டு மாற்று அரசாங்கம் இந்த தமிழகத்தை ஆட்சி நடத்தினா மட்டுமே வந்து தமிழகம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு செல்லும். இப்போ சமீபமாக வந்து எல்லா சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா எல்லாத்துலேயுமே வந்து பெரியாரை வந்து அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமானை பற்றி இது பேசிட்டு இருக்காங்க. அப்படி பெரியாரை வந்து ஏன்னா தவறுதலாக சொல்லியிருக்காரா சீமான், இல்லை பெரியார் அவர்கள் சொன்னதை பற்றி தான் சொல்லியிருக்காரா? அதை பற்றி உங்கள் பார்வை எப்படி சொல்லுங்க. நான் கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி. பெரியாருன்னு யாருக்கு பெரியார்? அவரு எனக்கு பெரியாரா? இல்லை எங்க அப்பாவுக்கு பெரியாரா? எங்க தாத்தாவுக்கு பெரியாரா? பெரியாரு நீங்க ஒரு பட்டம் கொடுத்துட்டு அவர் பெரியார் ஆயிடுவாரா? அப்ப நம்ம ஆழ்வார் மற்றும் வந்து இந்த நாட்டுக்காக பாடுபட்ட எவ்வளோ நம்ம தமிழ்நாட்டில் வ.உ. சிதம்பரனார் இருக்காரு, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க ஏன் கொடுக்கல? உங்களுக்கு ஒரு லேபிள், நீங்க செய்யக்கூடிய நீங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்யறீங்களோ அதுக்கெல்லாம் ஒத்து போறது யாரு? அன்னைக்கு அந்த சித்தாந்தம் ஒத்து போற சித்தாந்தம் யாரு? திரு ராமசாமி அவருடைய சித்தாந்தம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அவருக்கு பெரியார்னு ஒரு பேரை கொடுத்து அவர் வந்து நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க. அவ்வளவுதான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் என்ன செஞ்சிட்டாரு? தமிழுக்காக என்ன பாடுபட்டாரா? இல்ல தமிழ்நாடு மக்களுக்கு என்ன பாடுபட்டாரா? இது யாருக்கு என்ன செஞ்சாரு? ஒன்னும் பண்ணல. நீங்க வந்து அந்த காலத்துல வந்து திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் மாத்தி மாத்தி உங்களை அவங்க அசிங்கம் பண்றதும் அவங்களை அசிங்கம் பண்றதும் மாத்தி மாத்தி அசிங்கம், அது இன்னைக்கு இருக்குது. அததான் வந்து சீமான் சொல்றாரு. தவிர வந்து உங்களுடைய ரெண்டு பேரும் உண்மை முகத்தை சொல்றாரு. அது உங்களுக்கு எரியுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்ட நீங்க மறைக்க பாக்குறீங்க. உங்க மேல வந்து பெரியாருன்ற ஒரு முகமொழியை போட்டுக்கின்னு நீங்க போனோம்னு நினைக்கிறீங்க. சரி சரி, பெரியார் ஏன் நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க? அண்ணாவை ஏன் தூக்கி பிடிக்கல? அப்ப அண்ணா எதுவும் செய்யலையா? திரு அறிஞர் அண்ணா எதுவும் செய்யலையா? அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு பேசுறீங்க. இதெல்லாம் ஒரு கொடுமையின் கொடுமை. அம்பேத்கர் யாரு? இந்த ஆள் யாரு? இவர் என்ன பண்ணிட்டாரு? இவரு என்ன, இவர் பெரியார் எதுவும் செய்யல. ஆனா அம்பேத்கர் வந்து அதுக்கு வந்து சீமானுக்கு ஆதரவா வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள், அப்புறம் எச் ராஜா அவர்கள், பல தலைவர்கள் வந்து ஆதாரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் வந்து எல்லாம் வெளியிட்டாங்க. அதே மாதிரி இந்த மீடியாவில் இருப்பாரு நம்ம மாரிதாஸ், அவரும் வந்து நிறைய ஆதாரத்தை வெளியிட்டாரு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து உண்மையதான வெளியிடுறாங்க. யாரும் போலியாவோ நம்ம திமுக ஓப்பனா சொல்லணும்னா திமுக அது 200 ரூபாய் 200 கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க போடுற மாதிரிலாம் போடல. இவங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கி இவங்களே அதை பப்ளிசிட்டி பண்ணி அது மாதிரிலாம் பண்ணல. இருக்கிற உண்மையதான். அவங்க வந்து விடுதலை புக்கில் தெளிவா சொல்றாங்க. அந்த புக்ல எந்த பேஜ் எந்த ஒரு இதுன்றது மொத்தம் கிளீனா சொல்றாங்கல்ல. அப்ப சொல்லும் போது அது இல்ல நீங்க மறுக்க வேண்டியது தானே. எல்லாரும் ஏதாவது எல்லாருடைய புக்ஸை வந்து அரசுடைமை ஆக்குறீங்க. அப்ப ஏன் பெரியாருடைய புக்ஸை வந்து நீங்க அரசுடைமை ஆக்கல? ஏன்னா அரசுடைமை ஆக்கிட்டீங்கன்னா மாற்ற முடியாது. உங்களால அதுல இருக்கிறத எடுக்க முடியாது. அதனால இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஓப்பனா சொல்லணும்னா நீங்க பண்ற தில்லாலங்கடி வேலைக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பழைய புக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க என்னதான் அதை மாத்தினாலும் அந்த புக்கை வச்சு என்னென்ன இருக்குதுன்றத தெளிவா போட்டுருவாங்க. ஏற்கனவே அண்ணாமலை வந்து அவர் தெளிவா சொல்லிருக்காரு. அன்னைக்கு வந்து அவரு திரு ராமசாமி அவர்கள் வந்து திமுக பத்தி என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு 21ஆம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு
திமுக வந்து ராமசாமி அவர்களை என்ன பேசினாருங்க, திரு ராமசாமி அவர்களை என்ன பேசினாங்கன்றதையும் விளக்கியிருக்காங்க. மாத்தி மாதம் அதாவது அன்னைக்கு முரசொலி பத்திரிகையில வந்த கருத்தும் இருக்குது, அவர் திரு ராமசாமி அவர்களை பற்றிய விடுதலையிலையும் இருக்குது. அதனால வந்து யாரும் மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை முட்டாளாக்குறதுக்கும் பொதுமக்களை முட்டாளாக்கணும் இது மாதிரிலாம் இல்லை அப்படின்றது அதுக்காக வந்து நடத்துகிற ஒரு நாடகம் இது. அதாவது வழக்கமா சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்பெல்லாம் அவங்க மேல அவங்களுக்கு கையாளாத தானே இருக்குதோ அப்பெல்லாம் ஒண்ணு மொழியை பத்தி எடுக்கும், இல்ல இது மாதிரி தேவையில்லாத விஷயத்தை பத்தி எடுக்கும். இது வந்து காலகாலமா நடக்குது. 2026 இதுக்கெல்லாம் பொதுமக்கள் இணைஞ்சு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்க. திமுகவை கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதான் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல அந்த ஞானசேகருக்கு வந்து வலிப்பு அப்படி ஏதோ நாடகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேஸ் எப்படி போயிருக்கு? அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கைது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அப்பவே வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்து அதை வந்து அதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் போயிடுச்சு. உடம்பு சரியில்லைனாங்க, ஆப்ரேஷன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து அதிகம் தீர்வு. அது மாதிரி வந்து அவ்வளோ பெரிய விஷயமே வந்து நடக்குது இந்த தமிழகத்தில். இதெல்லாம் எப்படி சொல்றது? இதெல்லாம் வந்து ஆளுகின்ற திமுக அரசுக்கும் அதாவது இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கும் நமது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்குமே இதெல்லாம் அவங்களுக்கு வெளிச்சம். வேற எதுவும் நம்ம சொல்றதுக்கு இல்லை இதை பத்தி பெருசா. இதுவரையிலும் நமக்கு டைம் ஒதுக்கி கொடுத்து முதல் பேட்டி சிறப்பான முறையில் அமைஞ்சது. இது தொடர்ந்து ஒவ்வொரு பேட்டியாக ஒவ்வொரு தலைவர்களும் பார்த்து சந்திச்சு மக்களுக்கு தேவையான கருத்துக்களை வந்து கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது நன்றி, வணக்கம். நியூ அஸ்திரம். இதுவரையிலும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, பாய், நன்றி.